பிரைஸ் தி லார்ட். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுநாதர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பலவிதமான துன்பங்களிலே, கஷ்டங்களில், நெருக்கங்களிலே காணப்படுகிற என் அருமை தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளை உங்களோடு பேசுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்காமல் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசுநாதர் உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை தருகிறாராம். மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்ல, சிற்றின்பம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உலக பிரகாரம் வாழ்க்கை கொடுக்கிற சமாதானம் இல்லை. இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கர்த்தாவாகிய இயேசுநாதருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறாராம். ஆண்டவராகிய கர்த்தரை எடுத்து சமூகத்திலே காத்திருங்கள். இந்த ஆண்டு உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து உங்கள் வேதனைகளெல்லாம் மாற்றி கலங்காதபடிக்கு, பயப்படாதபடிக்கு இந்த ஆண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.